Alright, I think we are live. எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு எபிசோட் மை கிறிஸ்தவம் பாட்காஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என் பேர் கேம், என் கூட லிடியா பாவியா 2 பேர் இருக்காங்க. நம்ம போன எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம், அதாவது நரகம் அப்படின்ற டாப்பிக்கில் பேச ஆரம்பித்தோம். அதில் நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷியோல் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது எந்தெந்த வார்த்தைகள்லாம் நரகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நரகம்னு ஆங்கிலத்தில் ஹெல்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். பவ்யா, உங்களுக்கு என்ன அதில் ஞாபகம் இருக்குது? இந்த ஷியோல், ஹேடிஸ், கெஹன்னா 3 வார்த்தை பார்த்தோன்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷன் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்றத கொஞ்சம் சும்மா சுருக்கமாக சொல்லுங்கள். ஸோ ஷியோல் அப்படின்ற வேர்டு வந்து அதோடைய மீனிங் பார்த்தோம்னா கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன்ல அது வந்து டோட்டலா வேற வேர்டாவே மாத்திருக்காங்க. கிரேவ்யார்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாமே ஹெல் அப்படின்ற வேர்டை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அது டோட்டலி தப்பு அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். நம்ம அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கிற வேர்டையே மாற்றக்கூடாது. ஆனா நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன்ல அதை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த நம்ம பைபிள்ல எங்கெல்லாம் ஹெல் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ ஆக்சுவலி அந்த எந்த வேர்டுமே ஹெல் கிடையாது. ஸோ கிரேவ்யார்ட், ஷியோல், ஹேடிஸ், கெஹனா 3 வேர்டுமே வந்து கிரேவ்யார்டை தான் குறிக்குது. பட் டிஃப்ரெண்ட் லொகேஷன். இப்போ கெஹனா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு ஊராவே இருந்தது. ஸோ ஆனால் கெஹனா மோஸ்ட்லி இதுல நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல அதை இது பண்றதுனால ஜீசஸே ஹெல்ப் பத்தி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. பட் மெயின் ரீசன் பார்த்தா அது கிடையாது. அதை பத்தி ஒன்று வந்து நீங்க சொன்னது ஷியோல், ஹேடிஸ், அந்த 2 வார்த்தையுமே, ஷியோலுங்கிறது எபிரேய வார்த்தை, ஹேடிஸ்ங்கிறது கிரேக்க வார்த்தை. அது ரெண்டுமே கல்லறை, அந்த கிரேவ்யார்ட் நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்கல்ல. ஸோ அந்த கல்லறைக்குரிய அந்த கிரேவ் அதை தான் குறிக்குது. ஆனா கிங் ஜேம்ஸ் ஆங்கில பைபிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாதி தடவை அதை வந்து கல்லறைன்னும் சரியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பாதி தடவை நரகம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது ஏன்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க யாரெல்லாம் அவங்க கல்லறைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த டைம்ல கல்லறைன்னு மொழிபெயர்த்துறாங்க. யாரெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் நரகத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க அதே வார்த்தையை நரகம் மொழிபெயர்த்துறாங்க. ஸோ இப்போ மொழிபெயர்ப்பாளர்களே கடவுள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஆனால் ஷியோல், ஹேடிஸ் 2 வார்த்தைக்குமே கல்லறைன்றதான் சரியான அர்த்தம். தமிழில் பார்த்தோம்னா அதை பாதாளம்னு சில இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏதோ பாதாள உலகம் ஏதோ இருக்கிற மாதிரி அர்த்தம் வர்ற மாதிரி மொழிபெயர்த்துறாங்க. அந்த 3வது வார்த்தை வந்து கெஹன்னா, அது வந்து ஜஸ்ட் டு பி கிளியர், அது கல்லறை தோட்டம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பேட்டையினுடைய பெயர் சொல் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இப்போ சென்னையில் சைதாப்பேட்டை இருக்க மாதிரி எருசலேமில் கெஹன்னா இருந்தது. எருசலேமில் ஊருக்கு வெளிப்புறம் இருந்தது அந்த பேட்டை. அங்கே குப்பை அடிக்கிற பேட்டை. அதில் தான் நித்திய அக்கினி எப்பயுமே குப்பை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் யாரெல்லாம் சரியான கல்லறைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத கிரிமினல்ஸ், அந்த மாதிரி பிணங்கள் எரிக்கப்பட்டது. ஸோ அதான் நீங்கள் கல்லறை தோட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொண்டு வந்தீங்க. ஸோ பிணங்கள் எரிக்கப்பட்டது. ஆனால் யாரும் அங்கே டார்ச்சர்லாம் பண்ணப்படல. அதுவும் இல்லாமல் பெயர் சொல்ல போய் நம்ம ஒவ்வொரு மொழியிலையும் வேற மாதிரி மொழிபெயர்க்கக்கூடாது. அது சேதாப்பேட்டை எல்லா மொழியிலையும் சேதாப்பேட்டை தான். அதை சைதாப்பேட்டையை நரகம்னு ஒன்று மொழிபெயர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல வருது, டாட்டருங்கிற வார்த்தை. அது பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அதையும் நரகம்னு தப்பாக மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதை நம்ம படிப்போம். நீங்கள் பைபிள் இருந்ததுன்னா 2 பேதுரு 2:4 படிங்க. 2 Peter 2:4. For if God did not spare angels when they sinned,
but sent them to hell, putting them into gloomy dungeons to be held for judgment. ஸோ இது வந்து ஆஹ், இது முதல்ல நம்ம நிறைய பேர் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை நான் தமிழில் கூட படிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகாரச் சங்குகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ இதை படிக்கிறவங்க நரகம் வந்து ஒரிஜினலாக வந்து நரகம் வந்து தூதர்களுக்காக கட்டப்பட்டது, அதுக்கப்புறம் அதை மனிதர்களுக்காக மாற்றிட்டார் கடவுள் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆதியாகமம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன படிக்கிறோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? அதை படிங்க. ஜெனசிஸ் 1:1. In the beginning, God created the heavens and ஸோ the அவ்வளோதான். earth. ஸோ இதில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, நரகம் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஹெவன் இருக்கும், ஹெல் இல்லைன்னா அப்படி ஹெவன் இருக்கும்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம நரகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாருங்க என்ன கிரியேட் பண்ணிருக்காரு கடவுள், ஹெவன்ஸ் அண்ட் எர்த். இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் ஹெல் ன்னு போட்டிருக்கு. இல்ல, தமிழ்ல பார்த்தோம்னா வானங்களையும் பூமியையும் அவர் படைத்தார் அப்படின்னு தான் இருக்கும். இதை நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல அது பின்னாடி படைச்சாரு நரகத்தை, முதல்ல மறந்துட்டாரு, அப்புறம் பின்னாடி வந்து இந்த தூதர்கள் தப்பு பண்ணாங்க, அவங்கள பனிஷ் பண்றதுக்காக படைச்சாரு அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த இந்த அதான் நம்ம போன வாரம் என்ன பேசணும், பைபிள்ல எப்பெல்லாம் நம்ம வசனம் பார்க்குறோமோ ஹெல்லுன்னு ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா அல்லது தமிழ்ல நரகம்னு பார்த்தோம்னா நம்ம என்ன கேள்வி வைக்கணும்? முதல் கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இப்போ பைபிள் படிக்கிறோம், திடீர்னு ஒரு வசனத்தில் நரகம்னு வருது அல்லது ஆங்கிலத்தில் ஹெல்லுன்னு வருது. முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? இப்போ நம்ம அதை செக் பண்ணோம்னா அது எக்ஸாக்டா என்ன, எதுக்காக அங்க பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன மூல வார்த்தை என்னன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம், பல விதமான வார்த்தைகளை நரகம் மொழிபெயர்த்துக்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம உடனே இந்த தமிழ் பைபிள்களையோ இல்லை ஆங்கில பைபிள் எல்லாம் மொழிபெயர்ப்புகள் தான். அப்போ ஒரு வசனம் படிக்கும்போது நரகம்னு வந்துச்சுன்னா சரி, மூல பைபிளில் என்ன வார்த்தை இருக்குது, அது ஷியோலா, ஹேடிஸா, கெஹன்னாவா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த வசனத்தில் 2 பேதுரு 2:4 நரகம் வரும்போது இந்த தூதர்களை நரகத்தில் தள்ளி விட்டாருன்னு போட்டிருக்குல்ல, அப்போ உடனே நம்ம என்ன செக் பண்ணணும், போய் கிரேக்க பைபிள், ஏன்னா அதான் ஒரிஜினல் பைபிள் புதிய ஏற்பாட்டுக்கு, அந்த பைபிளை செக் பண்ணி பார்த்தோம்னா தமிழில் நரகத்திலே தள்ளின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆங்கிலத்தில் என்ன இருக்கு, cast them into hell. So அந்த cast into hell அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 3 வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு. அது ஒரு ஆக்சுவலா வெர்ப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த வெர்ப், அந்த ஃப்ரேஸ் வந்து கிரேக்கத்தில் ஒரே வார்த்தை தான், டாட்டரு அப்படிங்கிற வார்த்தை. அந்த ஏன்னா இது ஷியோல், ஹேடிஸ், கெஹன்னா 3 வார்த்தையும் கிடையாது, இது ஆக்சுவலாக டாட்டருங்கிற வார்த்தை. இது பைபிளில் ஒரே வருடம் தான் வருது. ஸோ அதையும் நரகம்னு அநியாயத்துக்கு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. கடவுள் வந்து நரகத்திலே தள்ளின்னு தமிழ்ல இருக்கிறதுல இந்த தேவதூதர்களை டாட்டுரு பண்ணிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு, டாட்டுரு பண்ணிட்டாருன்னு. அப்ப டாட்டுருனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, யார் இந்த தூதர்கள்? உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? பாவம் செய்த தூதர்கள் போட்டிருக்குல்ல, என்ன பாவம் செஞ்சாங்க இவங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ ஏஞ்சல்ஸ்க்கு வேர்ல்டுக்கு வர ஈஸியா ஆக்சஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஈவன் நம்ம ஆப்ரஹாம் இருக்கும்போது கூட நிறைய டைம் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு. நீங்க சொன்னது கரெக்ட். ஸோ ஏஞ்சல்ஸ் உலகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்போ இவங்க இந்த தூதர்கள் வந்ததே பாவமா இல்லை என்ன பண்ணாங்க?
அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஹியூமன்ஸா இருக்க இது பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. ரெடியா நீங்க அதுக்கு என்ன மேல நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும். ஓ உங்களுக்கு ஓகே ஓகே. ஸ்டக் ஆயிடுச்சு ஸோ ஸ்கிரீன். அப்போ இந்த தூதர்கள் நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா டீட்டெயிலாக ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா கூட நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஜெனசிஸ் 6 அதில் 6ஆம் வசனமா எந்த வசனம்? இல்லை ஆக்சுவலாக 1ஆம் வசனத்துலேருந்தே படிக்கலாம். ஜெனசிஸ் 6ல் 1 and 2 முதல் 2 வசனங்கள் படிங்க. When men began to increase in number on the earth and daughters were born to them, the sons of God saw the daughters of men were beautiful, and they married any of them they chose. இங்கே சன்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. அதான் தூதர்கள். தூதர்களை தேவ குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழில் பார்க்கும் பொழுது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம படித்து பார்த்தா 4ஆம் வசனத்தில் அந்நாளிலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் இருக்கும். ஏன்னா அந்த 4ஆம் வசனத்தை கூட படிங்க ஆங்கிலத்தில். The Nephilim were on the earth in those days, and also afterward, when the sons of God went to the daughters of men and had children by them. They were the heroes of old, men of தமிழ்ல renown. பார்க்கும்போது அந்நாட்களிலே ராட்சதர் அதான் நெஃபிலிம் பூமியிலே இருந்தார்கள். தேவகுமாரர் மனுஷ குமார்த்தைகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கண்டு. அப்ப இந்த ராட்சதர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் பிறந்த ஹைபிரிட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் நம்ம பழைய இந்தியாவில் இருக்கக்கூட பழங்கதைகளில் கூட இருக்கு இல்லையா, ராட்சதர்கள். ஸோ 10 தலை ராவணன், இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இந்த ராட்சதர்கள் வந்து ரொம்ப பலவான்களாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். கடவுள் வந்து பெரு வெள்ளத்தை கொண்டு வந்ததுக்கு நோவாவின் காலத்தில் அவங்கெல்லாம் நிறைய பல்கி பெருகிறதுனால மனிதர்கள் வந்து வாழ்றது கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம 2 பேதுருவில் வர்ற அந்த பாவம் செய்த தூதர்கள் யாருன்னா இவங்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி, இந்த தூதர்களுக்கு இப்போ என்ன தண்டனை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த 2 பேதுரு இப்போ நீங்கள் இந்த கதையை வச்சு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 Peter 2:4 இந்த பாவம் செய்த தூதர்களுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? பேதுரு என்ன சொல்றாரு? அதுல பேதுரு எழுதினவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து அதுதான் he cast him into a dungeon அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா திருப்பி அந்த வசனத்தை படிங்க. அதுல டஞ்சன் போட்டிருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். For if God did not spare angels when they sinned, but send them to hell. Okay, send them to hell ன்னு இருக்கு. ஃபுல்லா படிங்க. நம்ம send them to hell வேற என்ன பார்த்தோம்? Putting them into ஒரே வார்த்தை. ஆமா, hell கிடையாது. hell கிடையாது. அந்த வார்த்தை வந்து ஒரு verb. But taught them. Sent to hellங்கிற அந்த 3 வார்த்தை வந்து ஒரே மூல வார்த்தை தான். பட் taught them அப்படின்றது அதான் வார்த்தை. நரகத்திலே தள்ளின்னு மூல பைபிள்ல இல்லை. அவர்களை டாட்டுருப்படுத்தினார்ன்னு இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா டாட்டுருப்படுத்தினார். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பட் டாட்டரூட் தெம் அப்படின்னு இருக்கு. ஹெல்லுங்கிற வார்த்தை அங்கே இல்லை. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? டாட்டரூட் தெம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து பின்னாடி வருது. அதை மக்கள் படிக்க மறந்துடுறாங்க. அதை ஃபுல்லாக படிங்க.
putting them into gloomy dungeon to be held gloomy for dungeon judgment. அப்படின்னு எங்க ஆஹ், இது என்ன பைபிள்ல படிக்கிறீங்க? இது NIV. NIV தான். ஓகே. NIVல என்கிட்ட இருக்க NIVல வேற மாதிரி இருக்கு. பைபிள் கேட்வேல பார்க்கும்பொழுது நம்ம நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்னா, அதாவது க்ளூமி டஞ்சன் அப்படின்னு சில மேனுஸ்கிரிப்ட்ல இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம வேற டிரான்ஸ்லேஷன் கூட பார்ப்போம். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல என்ன போட்டிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க NIVல செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலா பார்த்தோம்னா வேற நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல புட்டிங் தெம் இன் செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு இருக்கு. மூல வார்த்தைகளை செக் பண்ணும்போது டு பி ஹெல்ப் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது தமிழ்ல கூட நம்ம படிக்கும்போது அப்படிதான் வந்தது இல்லையா? அந்தகார சங்கிலிகளினாலே அப்படின்ற தமிழ்ல படிச்சோம். நம்ம தமிழ்ல அதை கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. 2 பேதுரு 2ல படிக்கும் பொழுது அந்தகார சங்கிலினாலே கட்டி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ டாட்டுரு தெம், அவர்களை டாட்டுருப்படுத்தி அந்தகார சங்கிலினாலே கட்டி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டால ஒப்பு கொடுத்தார். சரி, அந்தகார சங்கிலின்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது அந்தகார சங்கிலினா உடனே? இதுக்கும் அவங்க பண்ண பாவத்துக்கு என்ன சம்பந்தம்? தெரியல. சும்மா சொல்லுங்க. அந்தகார சங்கிலினா என்னவா இருக்கலாம்? செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இருக்குல்ல, சங்கிலினா என்ன? செயின் சங்கிலி வழக்கமா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்க அதை வச்சு என்ன சங்கிலியில என்ன என்ன பண்றாங்க அவங்கள? ஆமா, இந்த கிரிமினல்ஸ்க்கு கையில ம். கால்ல எல்லாம் சரி, அது போட்டுருவாங்க. நார்மல் சங்கிலி இல்லையா? அந்தகார சங்கிலினா செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ்னா என்னவா இருக்கலாம்? அப்ப இது இது நிஜமான சங்கிலியா தெரியல. இல்ல ஒரு ஓமையான சங்கிலியா தெரியுதா உங்களுக்கு? செயின்ஸ் ஆஃப் டார்க்னஸ்னா அந்த இதுலயே தெரியுது நம்மளுக்கு. அது ஒரு அது வேற ஏதோ ஒண்ணு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் அதை ம். பத்தி சரி, பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இவங்க பண்ண பாவம் என்ன? டாட்டர்ஸ் ஆஃப் எர்த்துக்கு வந்து எர்த்தோடைய கல்யாணம் பண்ணி டாட்டர்ஸ என்ன கல்யாணம் பண்ணாங்க? பண்ணிக்கிறாங்க. ஹியூமன் அவங்களோட உடலுறவு ஃபேமிலி இல்லையா? செக்ஸ் உருவாக்குறாங்க. வச்சுக்கிறாங்க. ஆமா ஸோ ஆமா ஆமா. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட் என்ன? அந்தகார சங்கிலினால கட்டி போடப்படுறாங்க இல்லையா? ஸோ செக்ஸ் வச்சுக்கணும்னா என்ன? முதல்ல என்ன அவங்க பண்ண வேண்டியிருக்கும்? வெளிச்சத்துக்கு வர வேண்டியிருக்கும் இல்லையா? அந்தகாரத்துக்கு ஆப்போசிட் என்னது? வெளிச்சம். ரைட். ஸோ ஒரு ஆள் விசிபிளாக இருந்தால் தான் செக்ஸ் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ இன்விசிபிளாக இருக்கிற ஆளுங்களோட யாராவது விமன் செக்ஸ் வச்சுக்குவாங்களா? வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ விசிபிளாக இருக்க ஆளை வந்து இன்விசிபிள் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்கள டார்க்னஸ், அந்த இடத்த என்னத்த டார்க்னஸ் ஆக்கணும். அவங்கள டார்க் ஆக்கிடணும் இல்லையா? அவங்கள டார்க் ஸோ ஆக்கணும். அப்போ அவங்கள கட்டி போட்டிருந்தா அவங்களால அந்த விசிபிள் ஆக முடியாது. ஸோ இது ஓமை என்ன சொல்ல வருது? அப்போ என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்தகார சங்கிலினா என்ன? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வந்து ஃப்ரீயா ஏஞ்சல்ஸ் வந்து ஹியூமன்ல வந்து மேரேஜ் பண்ணி மீன்ஸ் குழந்தை பெத்துட்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்து காட் வந்து அத அவங்கள மறைமுகமா ஆக்கி இருக்காரு. என்ன பண்ண விடாம பண்ணிடுறாரு? அந்த மாதிரி ஹியூமன்ஸோட செக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக ஹியூமன்ஸோட செக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நோக்கம். அதுக்காக என்ன செஞ்சிடுறாரு? அவங்கள மறைமுகமா ஆக்குறாரு, அப்படி பண்ணிடுறாரு இல்லையா? ஸோ அதுதான் தண்டனை, அதுதான் டாட்டுரு இல்லையா? டாட்டுரு படுத்துறதுன்னா அதுதான். சரி, இந்த நிலைமையிலே அவங்க எப்பயும் இருக்க போறாங்களா?
வசனம் என்ன சொல்லுது? இல்ல அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பேதுருவுல ஹெல்ட் ஹெல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அவருடைய கம்மிங்ல இவங்களும் ஸோ நிரந்தரம் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கிடையாது நிற்பாங்க. இந்த சூழ்நிலை இல்லையா? ஸோ ஜட்ஜ்மெண்ட், ஆமா, இப்போ ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நடக்கலாம்? ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை ஜட்ஜ்மெண்ட்னா மன்னிப்பு. வழக்கமாக என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு கேஸ் உங்கள் மேலே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ ரிசல்ட் எப்படி வரலாம்? என்னென்ன விதமான ரிசல்ட்லாம் பாசிபிளாக இருக்குது? எத்தனை ரிசல்ட் பாசிபிள்? அவங்களுக்கு சாதகமாவும் ரிசல்ட் கிடைக்கலாம், இல்ல ரெண்டு அவங்களுக்கு ரிசல்ட் சாதகமா பாசிபிள். இல்லாமலும் கிடைக்கலாம். மேபி ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், இன்னொன்று. அப்போ இந்த ஏஞ்சல்ஸ்க்கு ஆமா, சான்ஸ் இருக்கா? இன்னொரு சான்ஸு ஏன் நினைக்கிறீங்க? இருக்குதான் நினைக்கிறேன். அப்படி இல்லாம அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காட் ஹெல்ப் மீன்ஸ் டு பி ஹெல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்னு அங்கேயே இருக்கும்போது இன்னொரு சான்ஸ் இல்லாமலாம் அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது பண்ண அதான் ஏன் மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறேன். இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ரெண்டு ரிசல்ட் வரலாம் இல்லையா? ஒன்று வந்து ஆமா. என்னென்ன ரிசல்ட் வர சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு? ஆனால் ஜட்மெண்ட் கொடுக்கணும்னா எப்படி அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க? எதை வச்சு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் ஜட்மெண்ட் வந்து எப் சரி நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். எப்போ இந்த ஜட்மெண்ட் நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஏஞ்சல்ஸுக்கு? அவருடைய யாரோட செகண்ட் சரி? கம்மிங்ல ஓகே. ஸோ ஜீசஸ். அது வரைக்கும் இவங்க வந்து அந்தகார சங்கிலியில் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களால தலைமறைவாக தான் இருக்க முடியும், வெளியே வர முடியாது. அதாவது அவங்களால விசிபிள் ஆக முடியாது, வெளிச்சத்துக்கு வர முடியாது. சரி, இவங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது யாரு? ஜட்ஜ் பண்ண போகிறது யாரு? அவங்க என்ன பேசிஸில் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜட்ஜ் பண்ணணும்னா ஏதாவது டெஸ்ட் வைக்கணும்ல, ட்ரையல் இருந்தால் தானே ஜட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன விதமான டெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு? யார் அவங்கள ஜட்ஜ் பண்ண போகிறது? ஜட்ஜ் பண்ணுறதுனா ஜட்ஜஸ் இருக்கணும்ல. ஸோ அவங்கள ஜட்ஜ் பண்ண போகிற ஜட்ஜஸ் யாரு? உங்களுக்கு ஏதாவது அதில் கருத்து இருக்கா? இல்ல எனக்கு என்னன்னா காடே அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஏஞ்சல்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ராஜ்யம் பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ இது கூட நல்ல ஒரு டாபிக் தான். அதாவது ராஜ்யத்தில் கடவுளா ஜட்ஜ் பண்ண போறாரு? இல்ல நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். யாரு? இல்ல காடோட கிங்டம்காக யார் வந்து பண்றாங்களோ அவங்க. காடோட கிங்டம்ல யார் ஜட்ஜ் பண்ணுவா? அவருடைய மீன்ஸ் அவருடைய வேர்ட வந்து மத்தவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு போராடுற ஒவ்வொருத்தருமே. அவரோட வேர்டை மக்களுக்கு சேர்க்கணும்னு போராடுற ஒவ்வொருத்தரும்னா அவரோட வேர்டுனா என்ன? இப்போ கூட தான் நிறைய பேர் பைபிள் ப்ரீச் பண்றாங்க. பைபிள் எடுத்துக்கிட்டு நான் கடவுளுடைய வேர்டை ப்ரீச் பண்றேன்னு. அப்படி கிடையாது. எக்ஸாக்ட் வேர்ட் அவருடைய குட் நியூஸ். நிறைய பேர் வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து வேற மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. எக்ஸாக்டா அதுல என்ன சொல்லிருக்காங்க அதை புரிஞ்சு அதுக்காக மீன்ஸ் பைபிள்ல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா போய் சேர்க்கிறவங்கள நான் சொல்றேன். ஜஸ்ட் சும்மா இருக்கிறத வேற மாதிரி இமேஜின் பண்ணி நிறைய பேசுறாங்க. எவ்வளவோ சாப்டர் இருக்குது, ரொம்ப பெரிய பைபிளா இருக்குது. அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சு ஒவ்வொரு சாப்டரையும் புரிஞ்சு சொல்றவங்களா? இல்ல என்ன சுருக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சுருக்கமா சொல்லணும்னா லைக்
ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நம்பாம பைபிள் வந்து உண்மையா எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்தது, எதுக்காக எக்ஸாக்டா இப்போ நம்ம ஹெல்ன்ற வேர்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல எல்லாமே மாத்திருக்காங்க. பட் நம்ம என்ன பண்றோம்னா அது எந்த வேர்ட் மீன்ஸ் எந்த லாங்குவேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தது, எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஸோ ஒண்ணு இதெல்லாம் வந்து புரிஞ்சு பண்றோம். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் சொல்றாங்க. உட்காந்து ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனையாக படித்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் பிஹெச்டி ரிசர்ச் மாதிரி பண்ணி அவங்க ஃபுல்லாக படித்து தெரிஞ்சவங்க தான் ராஜ்யத்தில். அப்படி சொல்ல முடியாது. இப்போ லைக் இதுக்காக கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க மத்தவங்களுக்கு அதை பாஸ் பண்றாங்கல்ல, மேபி அது கூட. அப்போ என்ன கிரைட்டீரியா, என்ன குவாலிஃபிகேஷன்? ராஜ்யத்தில் வந்து ஜட்ஜு வந்து சில பேர் பண்ணுவாங்கன்றீங்க, அதாவது மனிதர்கள் சொல்கிறீங்க இல்லையா? ராஜ்யத்தில் அவங்க ரூலர்ஸாக இருப்பாங்கன்றீங்க இல்லையா? அப்போ சுருக்கமாக யார் அந்த ரூலர்ஸாக இருப்பாங்க, யார் அந்த ஜட்ஜஸாக இருப்பாங்கன்னு சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? பைபிள் டிரான்ஸ்லேஷனை படித்தவங்க மட்டும்தான் ஜட்ஜஸாக இருக்க முடியுமா? ஸோ அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கோம்? படிக்காதவங்களாம் ஜட்ஜ் ஆக முடியாதா? படிக்காதவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் இல்லையா? எழுத படிக்க தெரியாதவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவோட ஆள முடியாதா? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இது நியாயமான கேள்வியா இல்லையா? சில பேர் கேட்கலாம் இல்லையா? அவருடைய கருத்து என்ன? அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது, தமிழே தெரியாது, அதே எனக்கு எழுத படிக்க தெரியாது, இதுல நீங்க என்னப்பா கிரேக்கம் எபிரேயம்லாம் படிச்சாதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்னு சொல்றீங்க அப்படின்னாருன்னா அவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதில் வந்து அவங்க சொன்னது, யாரெல்லாம் டிரான்ஸ்லேஷனை செக் பண்ணி இது பண்றாங்களோ, சரியான பைபிளில் சொல்லியிருக்கிற சரியான விஷயத்த இது பண்றாங்களோ அவங்க அப்படின்னு. அப்ப அதுக்கு வந்த கேள்வி என்னன்னா, அப்ப எழுத படிக்க தெரியாதவங்கெல்லாம் ராஜ்யத்தில் இது பண்ண முடியாதா? போய் எல்லா டிரான்ஸ்லேஷனையும் செக் பண்ணி எல்லாத்தையும் சரியாக படிச்சாதான் இது பண்ண முடியுமா? அதான் கேள்வி. ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது ஜீசஸோட டிசைபிளா இருக்கிற எல்லாருமே அதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது அவரோட ஜட்ஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அவரோட டிசைபிள் ஆப்வியஸ்லி இருக்கும் போது ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே நம்மளுமே அந்த ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனா எல்லாரும் சொல்லிக்கலாம்ல ஜீசஸ் டிசைபிளா இருக்கிறேன்னு. ஆனா அதுக்கு தான் நமக்கு டெஸ்ட் வைக்கப்படுது இல்லை? நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே எப்படி இங்கே வந்து பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு, அதாவது நூறத்தனியா வீடு, எதெல்லாம் இழந்து போறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி நமக்குமே அந்த டெஸ்ட் எல்லாம் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஜட்ஜ் ரூல் பண்ண போறோம்னா நமக்கு ஒரு இதை பாஸ் பண்ணாதான் ரூல் பண்ண முடியும். என்ன டெஸ்ட்? ஸோ ஐ திங்க் கேள்வி. ஸோ என்ன செஞ்சிருக்கணும் இந்த வாழ்க்கையில? அவங்க ஒரு 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 மனிதர், ஒரு ஆணோ பெண்ணோ இந்த வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கணும் அவங்க வந்து ரூலர் ஆகிறதுக்கு தகுதி பெறுறது? ஜீசஸ் என்ன பண்ணாரோ அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜீசஸ் வந்து கடவுளோட ராஜ்யத்தை பத்தி, அவரோட மூலியம் ஃபுல்லாவே அதுதான் இருந்தது, கடவுளோட ராஜ்யத்தை பத்தி சொல்றது. ஸோ அதே தான் அவரோட டிசைபிளா இருக்கிற ஒருத்தரும் செய்யணும். ஸோ அதை செய்யும்போது நம்ம ஆப்வியஸாக வந்து நம்மளும் அந்த ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ்க்கு நம்ம போவோன்றது தான். அருமை. ஸோ அப்போ கடவுளுடைய ராஜ்யம் பற்றி அவர் பிரசங்கிச்சாரு, அதே மாதிரி நம்மளும் பிரசங்கிக்கணும். ஓகே, அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா அவர் கடவுள் ராஜ்யத்தை பற்றி என்ன பிரசங்கிச்சாரு? இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா சுருக்கமாக எனக்கு டைம் இல்லை, ஒரு 2-3 வரியில் சொல்லுங்கள்
கடவுள் ராஜ்யம்னா என்னன்னு இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சாரு, நீங்க எப்படி சொல்லுவீங்க? கடவுளோட ராஜ்யம் வந்து கடவுளோட ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மனிதரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படுவாங்க. எல்லாருக்கும் தேவையானது சரி, லைக் ஈக்குவலா எல்லாருக்குமே கிடைக்கும். அங்க வந்து சேர்த்து வைக்க தேவை இருக்காது. அண்ட் அங்க எல்லாருக்கும் ப்ராப்பர் ரெஸ்ட் கிடைக்கும். அங்க வந்து எந்த டிசீஸோ எதுவுமே இருக்காது. சின்ன பிள்ளை கூட வந்து அந்த கோப்ராவோட விளையாடும் அப்படின்ற ஒரு வசனம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவு ஒரு நல்ல ஒரு ஆஹ், என்ன சொல்றது, எல்லாருமே இமேஜின் பண்ற ஒரு ஹெவன் எப்படி இமேஜின் பண்றாங்களோ அது ஆக்சுவலி ஹெவன் கிடையாது. நமக்கு காட், கிங்டம் ஆஃப் காட் தான் அது. எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஒரு எல்லாமே ரிஸ்டோர் ஆன ஒரு லைஃப் ஓகே. கிங்டம் ஆஃப் காட்ல. ஆனால் இது 7-8 வரி ஆயிடுச்சு. ஓகே, நீங்க சொல்லலாம், கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? 2-3 சுருக்கமா வரி உங்களுக்கு வந்து சரி, 5 ஓகே வரியில சொல்லுங்க. ஓகே சுருக்கமா சொல்லணும்னா இப்போ பாக்குற உலகத்தோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ம் ஆப்வியஸ் அப்படி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்க எதுவுமே அங்க இருக்காது. எல்லாமே எப்படி சொல்றது, எல்லாமே சரி பண்ணப்பட்ட ஒரு, ம் இது வந்து ஒரு புரோக்கன் வேஸ்ட் மாரி இருக்கு. அது வந்து எல்லாம் ஒரு புது வேஸ்ட் மாரி ஆகிடும். அது ஒரு ஆனால் எப்படி பாட்டர் அது புதுசா செய்யும் போது எப்படி மேஜிக் இருக்கும். ஆயிருமா? இல்ல, அதுக்குதான் நமக்கு நிறைய வருஷம் தேவைப்படும். 1000 வருஷத்துல அதுதான் நடக்கும் அந்த ரெஸ்டோரேஷன். அது ஸோ எப்படி அதுல இப்ப அந்த டைம் நடக்காது அப்ப கிடைக்கப்படும். எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதாவது அடிப்படை அந்த நீங்க 4-5 வரியில சொல்லணும் அப்படின்னா, இந்த சமூகத்துல என்ன தவறு, என்ன அடிப்படை தவறு இருக்கு, ஏன் இந்த சமூகம் இப்ப சொன்னீங்களே ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அது ஓகே, அதாவது ஒரே வரியில சொல்றது கூட அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா இப்ப இருக்கிற சமூகம் ஏன் எப்படி இருக்கு வர்சஸ் அப்ப அந்த சமூகத்துக்கு, அதாவது இந்த சமூகத்தின் அடிப்படையும் அந்த சமூகத்தின் அடிப்படைக்கும் என்ன வித்தியாசம், அதை ஒரு வரியில எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை, இந்த சமூகத்தின் அடிப்படையில என்ன அடிப்படையில அந்த சமூகம் இருக்கு, கடவுள் வந்து என்ன அடிப்படையில எதிர்பார்க்கிறாரு? ஓகே. கடவுள் எதிர்பார்க்கறது வந்து அது ஒருத்தரை ம் நம்மள நேசிக்கிறது போல இன்னொருத்தரை சூப்பர். நேசிக்கணும். ம் ஸோ அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற சமூகம் அந்த அடிப்படையில இல்லாம எந்த அடிப்படையில இருக்கு? செல்ஃபிஷான ஒரு ம் இதா நம்ம இருக்கும். அடுத்தால பத்தி கவலைப்படுறது இல்லை, உன்னை போல் பிறனை நேசி. ஸோ அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது மனிதனின் ராஜ்யம், ஓகே, கடவுளின் ராஜ்யம், ஒன்றுக்கு அடிப்படை என்ன. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், 3வது பாயிண்ட் நீங்க என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அஹ், எல்லாருக்கும் அதுல வாய்ப்பு கிடைக்க போகுது. இதுல கிறிஸ்தவர்கள், முஸ்லிம், இந்து அந்த மாதிரி வேறுபாடு கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஓகே. அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த சுருக்கமா அந்த 4-5 வரியில சொல்ல நம்ம எல்லாம் பழகிக்கிட்டோம்னா அது நம்மளுக்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கும் மக்களுக்கு சொல்றதுக்கு. ஸோ நம்ம மறுபடியும் இந்த கேள்விக்கே வருவோம். நான் கேட்ட கேள்வி, அதாவது யார் இந்த தேவதூர்களை ஜட்ஜ் பண்ண போறா அப்படிங்கிற கேள்வி. இது பைபிள்ல இருக்கா? அதுக்கு எது வசனம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 1 Corinthians 6:3. ஓகே, ஓகே. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? ம் ஸோ யாருக்கு எழுதுறாரு பவுல் இந்த வசனங்களை? கொரிந்து சபைக்கு. கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகள். அதாவது யார்? நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் செஞ்ச அந்த ராஜ்ய விஷயங்களை நற்செய்தியா அறிவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு. ஏன் நான் திரும்ப நம்ம அந்த டாபிக்ல ஒரு டேஞ்சன்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, பைபிள்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? லைக் 66 புஸ்தகங்கள்ல பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, பலவிதமான சரித்திரம் இருக்கு, பலவிதமான கடிதங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து ராஜ்யத்துல அரசாட்சி செய்யறதுக்கு தகுதி பெறுவோம் அப்படின்னு சொன்னா யாராலுமே தகுதி பெற முடியாது.
ஏன்னா இதெல்லாம் 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட விஷயம். ஸோ அதை நம்ம படித்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ரிசர்ச் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் முக்கியமான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யத்தின் நற்செய்தி. நம்ம அந்த நற்செய்தினா அது என்னெல்லாம் விஷயம் அந்த நற்செய்தியில் இருக்குன்னு கூட நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். அதாவது அடிப்படை கரெக்டாக புரிஞ்சிருக்கணும். அந்த சரியான அடிப்படை நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்படின்றப்ப எதெல்லாம் அந்த அடிப்படையில் அடங்கும், அந்த அடித்தளம்னு சொல்லலாம், ஃபவுண்டேஷன், அதை கூட நம்ம இன்னொரு எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆக இந்த வசனம் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருந்த இந்த வசனம் 2 பேதுரு 2:4, 2 Peter 2:4, இதுல வர்றது நரகம் கிடையாது. ஸோ முதல் நம்ம உடனே என்ன செய்யணும்? நரகம்ன்ற வார்த்தையை பார்த்தோம்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இது என்ன மூல வார்த்தை? அப்படி நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தை வந்து ஒரு வேர்ப் அப்படிங்கிறத பார்க்குறோம். டாட்டு ரூட் தம், நரகத்தில் தள்ளிங்களாம் இல்லை, டாட்டுருப்படுத்தின்னு தான் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு வசனமே சொல்லுது. அந்த அந்தகார சங்கிலி, அவங்க வந்து மறைமுகமாக தான் இருக்க முடியும், அவங்களால வெளிப்பட முடியாது. அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட். ஆனால் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்றத பார்க்குறோம். அந்த சான்ஸ் அவங்க வந்து டெஸ்ட் வைக்கப்பட்டு அவங்க அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆவாங்களா இல்லையான்றதை பார்க்க போகிறாங்க. அது யார் அந்த டெஸ்ட் வைக்க போகிறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுறவங்க தான் அந்த ஜட்ஜஸாக இருக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜட்ஜாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா? தேவதூதர்களே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து அவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்க ட்ரை, அதான் அதோடைய அடிப்படை, அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் ப்ராக்டிஸ் வந்துருமா? அது வந்து நம்மளோட ஒர்க்ல கொண்டு வரணும். ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்க போகுது? ஒர்க்குன்னு சொன்னீங்க, சூப்பர். உங்களுடைய ஒர்க் என்ன? ஸோ இது ஹோல் பாயிண்டே வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது தான் இதுவே. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காடுடைய குட் நியூஸை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த குட் நியூஸ், இந்த ராஜ்ய நற்செய்தியை ஷேர் பண்ணுறீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜஸாக இருக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்குது? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா ஜட்ஜாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. மனிதர்களுக்கு மேலே மட்டும் ஜட்ஜாக இருக்க போகிறது இல்லை, தேவதூதர்களுக்கே ஜட்ஜாக இருக்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் எடுத்து ஆகணும் இல்லையா? அப்போ அந்த ப்ராக்டிஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நற்செய்தியை சொல்லும் பொழுது? அதில் ஏதாவது கருத்து இருக்கா? இல்லடியா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோன்றது எனக்கு ஐடியா கிளியராக இல்லை. ஆனால் லைக் இப்போ ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலி நம்மளோட பேசிக் பிரின்சிபலே நம்ம நேசிக்கிறது போல பிறன் நேசின்னு சொல்கிறோம். ஆனால் அது ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றது எனக்கு ஐடியா இல்லை. அதாவது நம்ம ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லலாம், என்னப்பா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா போயிட்டு ராஜ்யத்தை அறிவிக்கணும்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானா? அதை அறிவிச்சிட்டா நீங்கள் வந்து அவரோட ராஜ்யத்தில் சேர்ந்து அரசாட்சி செய்கிறதுக்கு தகுதி பெற்றுருவீங்களா? அது எப்படி? ரொம்ப ஈஸியாக தெரியுது, ஒரே விஷயந்தானா இது, என்ன அப்படிலாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க முடியும்? இந்த ராஜ்யத்தை அறிவிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படிதான் இப்போ வசனங்கள்லாம் படிக்கிறோம். அப்போ அதுக்கும் அந்த ரிவார்டுக்கும், அதை அறிவிச்சா அந்த ரிவார்டை ஏன் அவர் கொடுக்குறாரு? உங்களை ஜட்ஜாக போடுறாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி தெரியுது இந்த ராஜ்யம் அறிவிக்கிறது.
அதுக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்குது? அப்போ அந்த பதவிக்கு உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு? இதை அறிவிக்க வைக்கிறது மூலமாக என்ன மாதிரி ட்ரைனிங்? ஜீசஸ் வந்து அறிவிக்கும் போது அவருக்கு ஒரு சர்டன் ப்ராப்ளம்ஸ்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரு. ம் அவரோட ஃபேமிலியை அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ம் அவர் சொல்வார் ஒரு இடத்துல, ஒரு ப்ராஃபட்டுக்கு வந்து அவங்க இருக்கிற டவுனே வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்காதுன்ற மாதிரி ஒருவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் அண்ட் நிறைய சொல்லியிருக்காரு ஜீசஸ். நீங்கள் வந்து பெர்சிக்யூஷன் அண்டர்கோ பண்ணுவீங்க அப்படின்ற வசனங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ ம் அதெல்லாம் நம்மளும் அண்டர்கோ பண்ணுறதுனால நமக்கு அது ரிவார்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ம் ஸோ சூப்பர். பாடுகள், அப்போ உங்களுக்கு வந்து பெர்சிக்யூஷன் பாடுகள் வருது இந்த ராஜ்யத்தை அறிவிக்கும் பொழுது. பலவிதமான ரூபங்களில் பாடுகள் வருது. அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ப்ராக்டிஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ அது பலவிதமான விஷயங்களில் ப்ராக்டிஸ் கிடைக்குது. ஒரு ஜட்ஜோட முக்கியமான எதிர்பார்ப்பு பண்பு, ஒரு ஜட்ஜிட்ட கடவுள் எதிர்பார்க்குற முக்கியமான பண்பு என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஜட்ஜா ஒருத்தரை போடணும்னா கடவுள் வந்து என்ன முக்கியமாக எதிர்பார்க்குறாரு ஒரு ஜட்ஜிட்ட? சும்மா கரெக்டான ஆன்சர் ஆகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இது கடவுள் எதிர்பார்க்கறது பத்தி தெரியல. பட் நம்ம யூஸ்வலா ஜட்ஜ்னா என்ன எதிர்பார்ப்போம்னா, அவங்க வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலா பார்க்கணும், ம் எது ஜஸ்டிஸோ அதை செய்யணும் அப்படி எதிர்பார்ப்போம். ம் ஸோ ஐ திங்க் ஆப்வியஸா காட் அதை விட இன்னும் அதிகமா எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அது உண்மையா இருக்கோமா ம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனா ஒன்று வந்து நம்ம உண்மை இல்லாதவங்களா இருந்தாலும் ம் சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ அதான் உண்மை இல்லைனாலுமே உண்மை இருக்கிறவங்கன்னு சொல்லி அழைச்சிருக்காருன்னு ஒரு வசனம் சொல்லும். ஸோ அதான் நம்ம ஜஸ்டிஸ் அவர் கேட்பாரு. இன்னொன்று அந்த அன்பு மூலமா நம்ம ஜட்ஜ் பண்ணணும், நம்மளை போல பிறன் நேசிக்கணும்னு அந்த கான்செப்டும் அங்கே அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். ம் ம் ஓகே ஓகே. ஸோ அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க. அதாவது ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அதான் ஜட்ஜோட வேலை இல்லையா? ஆப்வியஸ்லி பயஸ் இல்லாமல் இருக்கணும், வேறு பாரபட்சம் பார்க்காம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இன்னொன்று வந்து அன்பு. அதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா இது யாக்கோபு 2:13 படிங்க, ஜேம்ஸ் 2:13. சொல்லுங்க. ஓகே. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா mercy triumphs over Mercy judgment. triumphs over judgment. நியாய தீர்ப்பு மேல் மெர்சி தான் முக்கியம் அப்படின்னு போட்டிருக்கு. கடவுளுடைய முக்கியமான ஒரு பண்பு வந்து மெர்சி, இரக்கம் காமிக்கிறது. ஸோ அது அவர் இரக்கம் காமிக்கலன்னா நம்மளாம் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாது, நம்மளாம் திரும்பி உயிரோட வரப்போறது கிடையாது, இந்த ராஜ்யம்ன்ற ஒரு இதே கிடையாது. அப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் மெர்சி இருக்கணும் அந்த ஜட்ஜிட்ட. இந்த ஜட்ஜு வந்து அந்த முக்கியமான பண்பு இருக்கணும். ஸோ மெர்சிங்கிற பண்பு எப்படி பில்ட் பண்ண போறாரு நம்ம எல்லார்ட்டையும் அப்படின்னா, இந்த ட்ரையல்ஸ் மூலமாக தான், இந்த பாடுகள் மூலமாக நம்மளுக்கு என்ன, நம்ம ராஜ்யத்தை அறிவிக்கும் பொழுது நம்ம யாரெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோமோ அவங்கள மீட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ அவங்க மேலே மெர்சி வரும். நம்மளுக்கு அந்த விதமான குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அவர் இந்த ராஜ்ய அறிவிப்பு வேலையை பயன்படுத்துகிறாருங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்த்த மெயின் டாபிக் வந்து டாட்டரு, அந்த வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதில் எதுவும் கேள்விகள், கருத்துக்கள் வேறு எதுவும் இருக்கா உங்களுக்கு? சரி, என்ன நினைக்கிறீங்க பாவியா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதை பற்றி, இந்த டாட்டருங்கிற அந்த 2 பேதுரு 2:4 வசனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடிவா என்ன சொல்கிறீங்க?
இல்ல இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப இந்த வேர்ட் வச்சு நம்ம மீதி எல்லாமே படிச்சா வேற ஒரு மீனிங் கொடுக்குது. இப்போ இந்த நம்ம மொழிபெயர்த்த பைபிள பார்த்தா டோட்டலா டிஃப்ரெண்டா ஒரு மீனிங் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எனக்கு என்னன்னா இதெல்லாம் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். ம் கண்டிப்பா பண்ணி இத இது இப்படிதான் அப்படின்னு நம்புறவங்களுக்கு நம்ம இல்ல அப்படின்றத வந்து தெரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ம் ஏன்னா இந்த ஒரு வேர்டு பட் டாட்டரூட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த ஏஞ்சல்ஸே நம்ம தான் ஜட்ஜ் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா இதை நம்ம மத்தவங்க கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி தெரியாம இருக்காங்க. சூப்பர், அருமை. லிடியா, உங்களுடைய ஃபைனல் கருத்து என்ன இதை பத்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவ்யா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அண்டு இன்னொரு டாட்டருன்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு அது ஆக்சுவல் வந்து அது வேர்ப், அது வந்து ஒரு வேர்ப் அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு இப்போ கூட நான் எப்போ படிக்கிறேனோ அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் ஒரு வேர்பை நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு, இவ்வளோ வருஷமாக வந்து அது எவ்வளோ பேருக்கு ஆங்ஸைட்டி கொடுத்துருக்குன்னு தெரியாது நிறைய பேருக்கு. நான் கிறிஸ்டியனாக இருக்கும்போது ஈவன் நானே வந்து ரொம்ப இந்த ஹெல் ஆங்ஸைட்டியில் ரொம்ப இருந்தேன். அன்டில் இதெல்லாம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வர. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் பயமுத்தி பண்ணுறாங்க. அது ஐ திங்க் அன்னெசரி. ஸோ உண்மையாக கடவுளை நேசித்து யாரும் வரதை விட இந்த ஹெல்லுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக சர்ச்சுக்கு வர்றது நிறைய பேர் இருப்பாங்க. லைக் அந்த ப்ராப்ளம் இருக்குது நம்ம சொசைட்டியில். ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் தெரியணுன்றது என்னோடது. பட் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் 100ல் ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிப்பாங்க மேபி. சூப்பர். நீங்க இப்போ 2 பேருமே என்ன சொல்றீங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதாவது 100ல் கொஞ்சம் பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படியா அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா, இல்லை நிறைய பேருக்கு இது ஆக்சுவலாக வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 6:32 படிச்சோம்னா, ஜான் 6:32ல சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்றாரு. யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சத்தியம், அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, சின்ன குழந்தைகள்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்குறாங்க அந்த பயத்தை. அப்போ நம்மளுக்கெல்லாம் கெட்ட கனவுலாம் வரும், நரகத்தில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் பயம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கு. ஆனா இந்த உண்மையை சொல்லும் பொழுது, சத்தியத்தை சொல்லும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்குது. அவங்க வந்து ராஜ்ய செய்தியை வந்து எடுத்துக்கிட்டு மற்ற மக்கள்கிட்ட போவாங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப கம்மியான மக்கள் தான் போவாங்க. 100ல் கொஞ்சம் பேர் தான், கையளவு மக்கள் தான் போவாங்க. ஆனா நிறைய மக்களுக்கு இது ஒரு விடுதலையை கொடுக்கும். அவங்களுடைய பயத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும். அவங்களுக்கு ராஜ்யத்துல இது இன்னும் ஈஸியாக்கிறோம். அவங்களுடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் சீரமைப்பு நடக்க போகுது இல்லையா? அப்ப இப்ப நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் அப்போ அவங்க ஞாபகத்துல இருக்கும். அவங்களுக்கு விடுதலை ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வேற எதுவும் கருத்து இருக்கா அந்த டாபிக்ல? ஓகே, நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து இன்னும் சில விஷயங்கள் பார்ட் 3 பார்ப்போம் நரகம் டாபிக்ல. ஏன்னா சில விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியல. இந்த வீப்பிங் அண்ட் நேஷிங் ஆஃப் டீத், அழுகையும் பற்கடிப்பும், அது என்ன. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை, அது என்ன, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். பங்கெடுத்த எல்லாருக்கும் நன்றி. நேயர்கள், உங்களுக்கு இந்த எபிசோடுகள் பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்ததுன்னா நிச்சயம் உங்க கருத்துக்களை கமெண்ட்டுகளில் தெரிவிங்க. நம்ம அடுத்து சந்திக்கும் வரை பிரைஸ் தி லார்ட்.